அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காணிப்பதினூடாக சந்திருக்கின்றோம். காசா ஆஸ்திரேலிய போர் மற்றும் பிராந்தியத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே அல்கசாம் படைப்பிரிவு ஆஸ்திரேலிய படையினரை குறிவைத்து ராஃபாவில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அடுத்து போர்க்களத்திற்கு செல்வதற்காக காசாவுக்கு அனுப்பப்படவிருந்த ஆஸ்திரேலிய இராணுவ வீரர் காசா போரில் பங்கு பெற்ற மாட்டேன் என தெரிவித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். காசாவில் ஆஸ்திரேலிய இராணுவ உயர்மட்டம் தொடர்பாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இன்னும் பல லெபனான், ஹிஸ்புல்லா போன்ற செய்திகளுடன் இன்றைய காணொலியை விரிவாக பார்க்கலாம். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான வான் தாக்குதலில் இதுவரை 18 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. கான் யூனிஸ், வடக்கு காசா மற்றும் ராஃபா போன்ற பிரதேசங்களில் சிவிலியன் கட்டமைப்புகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டிருப்பதுடன் 43 பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய கொலைக்களம் அங்கே அதிகரித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினத்திலே இஸ்லாமிய போராளி அமைப்புகளும் மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கு எதிராக நடத்தியிருக்கின்றார்கள். கமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவாக இருக்கலாம், இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவு, இரண்டுமே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக சில மணி நேரங்களுக்கு முன்பாக ரஃபாவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆஸ்திரேலிய இராணுவம் தங்கியிருந்த கட்டிடம் ஒன்றை சுற்றி வளைத்து ஏற்கனவே அந்த கட்டிடத்தை சுற்றி பல்வேறுபட்ட பகுதிகளில் பதுங்கியிருந்த அல்கசாம் படையினர் கெரில்லா பாணியில் ஊடுருவி பின்னர் முழுமையாக 4-5 படையணிகள் ஒன்றாகி ஆஸ்திரேலிய இராணுவம் தங்கியிருந்த கட்டிடத்தை சுற்றி வளைத்து மிக கடுமையான தாக்குதலை நடத்தியதுடன் அந்த கட்டிடத்தை வெடிகுண்டுகளை பொருத்தி அந்த கட்டிடத்தை வெடித்து சிதறடித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக அதில் ஆஸ்திரேலிய இராணுவத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் காயமடைந்த ஆஸ்திரேலிய இராணுவத்தினரை அவசரமாக ராஃபாவில் அந்த பகுதிக்கு வந்து ஆஸ்திரேலிய இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் ஏற்றி சென்றதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக 15க்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் இதில் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் இந்த வெடிகுண்டுகள் மூலம் கட்டடம் தூள் தூளாக வெடித்து சிதறடிக்கப்பட்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, காயமடைந்த வீரர்களை வெளியேற்றுவதற்காக சென்று வந்த ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கைகளை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஆஸ்திரேலிய இராணுவத்திலும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை இருக்கலாம் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல இன்று பாலஸ்தீன மக்களினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஜூத குடியேறிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு சில ஆயுததாரிகளும் இனி பாலஸ்தீன இளைஞர்களும் சாதாரண இளைஞர்களும் இணைந்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். பெட்ரோல் குண்டுகள் மற்றும் கையில் அகப்பட்ட பொருட்களை கொண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு மீது திடீர் தாக்குதலை அவர்கள் நடத்தியிருப்பதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக வந்து ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் மீதும் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதில் சட்டவிரோதமாக பாலஸ்தீன மண்ணில் குடியேறி இருக்கக்கூடிய 4 குடியேறிகள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த தாக்குதலை அடுத்து மேற்கு கரை முழுவதும் குடியேற்ற பகுதிகளில் சுற்றி பாலஸ்தீனர் பகுதிகளில் ஆஸ்திரேலிய இராணுவம் மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அண்மைய சில நாட்களாகவே இஸ்ரேலினுடைய குடியேற்றவாசிகள் பாலஸ்தீன பகுதிகள், மேற்கு கரை, ரம்லா மற்றும் ஜெருசலேம் போன்ற பகுதிகளில் பாலஸ்தீன மக்கள் மீது பல தாக்குதல்களை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் குடியேறிகள் மீது இன்றைய தினம் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலினுடைய முன்னாள் வெளிவிவகாரத்துறையினுடைய செயலாளர், அதாவது இதற்கு முன்னர் ஹமாஸும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் பங்கு பற்றி பணைய கைதிகள் விடுதலையில் பங்காற்றி இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை செயலாளர் குறிப்பிடுகின்றார், காசா போரிலிருந்து அரசியல் தீர்வினூடாக மட்டுமே ஒரு அமைதியை ஏற்படுத்த முடியும். இராணுவ ரீதியில் ஒரு இலக்கையோ வெற்றியையோ தீர்வையோ அடைய முடியாது என்பதை நாங்கள் பல அனுபவங்களூடாக கண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை இஸ்ரேலினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனுடைய கருத்து, ஹமாஸ் அல்கசாம் படைப்பிரிவு ஹமாஸை அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களை இராணுவ ரீதியில் இஸ்ரேல் படைகளால் தோற்கடிக்க முடியாது என்பதைத்தான் அவர் மறைமுகமாக இந்த காசா போர் என்பது பேச்சுவார்த்தை ஊடாக அரசியல் ஒப்பந்தத்தின் ஊடாக மட்டுமே தீர்வுக்கு வர முடியும் எனவும், அல்லாது விட்டால் வீணாக ஆஸ்திரேலிய படையினரை, ஆஸ்திரேலிய இராணுவத்தினரை அங்கு தொடர்ச்சியாக பலியிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமே ஒழிய எந்த ஒரு வெற்றியையோ மாற்றத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறான செய்தி இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரிடமிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலையில்
காசாவில் போரிடுவதற்காக ஏற்கனவே இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள், பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், பலர் தீவிரமான காயப்படுத்தப்பட்டிருப்பதால் போர்க்களத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பல ரிசர்வ் படைகள் மற்றும் பல்வேறுபட்ட இஸ்ரேலிய துருப்புக்களின் படைப்பிரிவுகளுக்கு காசாவில் போரிடுவதற்கும் லெபனான் எல்லையில் போரிடுவதற்கும் இஸ்ரேலிய இராணுவம் ரிசர்வ் படைகளுக்கு ஒரு அவசரமான அழைப்பை விடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் காசா போருக்கு அழைத்ததற்காக ஒரு இஸ்ரேலிய தப்பாய் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இஸ்ரேலிய சிப்பாய் தற்கொலை செய்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அவருக்கு அந்த இராணுவத்தினருக்கு கொடுக்கக்கூடிய இறுதி மரியாதையை கொடுப்பதற்கோ அல்லது தொடர்பான நஷ்டஈடுகளை வழங்குவதற்கோ கூட இஸ்ரேலிய இராணுவம் மறுத்திருக்கின்றது என குறிப்பாக டெல் அவிவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாகவும் காசா போர் முனையில் இருந்த ஒரு ஆக்கிரமிப்படையின் கோலான் படையணியினுடைய முக்கியமான ஒரு இராணுவ வீரர் மன அழுத்தம் காரணமாக துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு மரணமடைந்திருந்தார் என்ற செய்திகளை பார்த்திருந்தோம். தற்பொழுது காசா போருக்கு அனுப்புவதென்று சொன்ன உடனே ஒருவர் தற்கொலை செய்திருக்கின்றார் என்று சொன்னால் காசா போரில் இஸ்ரேலிய இராணுவம் எப்படிப்பட்ட இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட அச்சத்தில் இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய அரசும் பாதுகாப்பு அமைச்சும் சொல்வதைப் போல அங்கு நிலைமை இல்லை என்பது அவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் அடுத்தடுத்து இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் தற்கொலை செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது காசா படைப்பிரிவினுடைய தளபதியான இஸ்ரேலிய பிரிகேடியர் ஜெனரல் அவி ரோஷன் ஃபெல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதான ஒரு அறிவிப்பை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார். ஏனெனில் இந்த தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அக்டோபர் 7 ஹமாஸுடைய தாக்குதலையும் தடுக்க முடியவில்லை. தொடர்ச்சியாக நாட்கள் நீண்டு கொண்டே போகின்றது. 8 மாதங்களை கடந்து போர் நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் கூட ஒரு மிக முக்கியமான எந்த ஒரு விடயத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் செய்ய முடியவில்லை. ஹமாஸினுடைய தலைமையோ அல்லது ஹமாஸின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களையோ முழுமையாக கைப்பற்றவும் முடியவில்லை. இந்த அழுத்தங்கள் இஸ்ரேல் முழுவதும் எழுந்திருக்கின்றது. இராணுவ நடவடிக்கை மூலம் வெற்றியை பெற முடியாது என இஸ்ரேலிய மக்களே பணைய கைதிகளுக்காக ஒரு ஒப்பந்தத்தை செய்துங்கள் என டெல் அவிவ் பல நகரங்களில் போராட்டங்களில் இறங்கியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவுக்குரிய இராணுவ தளபதி 183வது படைப்பிரிவின் தளபதி தன்னுடைய அனைத்து பணிகளிலும் இருந்து வெளியேறி இருக்கின்றார் என்ற செய்தி இன்றைய நாளில் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து நகாரியாவில் உள்ள இஸ்ரேலிய இராணுவ தளம் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்திய பின்னர் ஹிஸ்புல்லாக்கள் அதன் அடுத்த கட்டமாக அங்கு இருக்கக்கூடிய ராடார் தளத்தை வழிகாட்டப்பட்ட ஏடிஜிஎம்எஸ் ஏவுகணைகளை கொண்டு முற்றாக தாக்கி அளித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே ஒரு முழு அளவில் போர் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் அயன்டோம்கள் ரேடார் தளங்கள் என்று இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை கண்காணிக்கக்கூடிய அல்லது லெபனான் எல்லையிலிருந்து இஸ்ரேலுக்குள் நடத்தக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அயன்டோம்களை மற்றும் ரேடார் அமைப்புகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நடத்துவது ஒரு தீர்க்க தரிசனமான அல்லது ஒரு தூர நோக்கான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் ஒரு முழுகளவிலான போர் ஆரம்பித்தால் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தும் பொழுது ஏவுகணைகள் ட்ரோன்களை கண்டறிந்து கொடுப்பவை ரேடார் நிலையங்கள், கண்டறிந்தவற்றை சுட்டு வீழ்த்துவை அயன்டோம்கள். இரண்டையும் பெருமளவில் ஹிஸ்புல்லா அழித்து கொண்டு வருவதால் கண்டறியவும் முடியாது, தடுத்து சுட்டு வீழ்த்தவும் முடியாது. மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் இலக்காகும் என்பதனால்தான் இதுபோன்ற தொடர் தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தெற்கு லெபனானில் வான்வெளிக்குள் புகுந்த இஸ்ரேலிய ஆளில்லா விமானத்தை தாம் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரத்வான் படையணி இன்றைய நாளில் ஹிஸ்புல்லாவினுடைய அறிவித்திருக்கின்றார்கள். இது எந்த வகை ட்ரோன்? இதுவரை KMS-9 கண்டட் மற்றும் பல்வேறுபட்ட ரக ட்ரோன்களை பயன்படுத்திய இஸ்ரேல் ஒரு அதிநவீனமான புதிய ட்ரோனை பயன்படுத்தியிருப்பதாகவும் இந்த ட்ரோனை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம், இது எந்த வகையான ட்ரோன் என்பதை ஆராய்ந்து கொண்டிருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார்கள். ஆளில்லா ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லா விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் இன்றைய தினமும் இஸ்ரேலிய போர் விமானங்களை குறிவைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் காரணமாக லெபனானுக்குள் நுழைந்து ஒரு வான் தாக்குதலை நடத்துவதில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் நிலை விமானப்படைக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் அங்கே வெளியாக இருக்கின்றன. அடுத்து இறுதியாக காசாவினுடைய போர் நிறுத்த திட்டம் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அனைத்து நாடுகளும் தாம் கொண்டு வரக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்த திட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும், ஆதரவளிக்க வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அமெரிக்காவினுடைய தூதுவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது.
இஸ்ரேலுக்கு குண்டுகளையும் கொடுத்து விமானங்களையும் கொடுத்து குண்டு எங்கு வீச வேண்டும் என்ற உளவு தகவல்களையும் கொடுத்துவிட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையையும் தாங்கள் கொண்டு வருகின்றோம், நீங்கள் ஆதரவளியுங்கள் என்று அமெரிக்கா சொல்வதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையான விடயம். இன்னும் அனைத்து உலக மக்களையும் இவர்கள் முட்டாளாக நினைத்து கொண்டிருக்கின்றார்களா என்ற கேள்விகள் எல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா அனைத்து குண்டுகளையும் ராஃபாவில் பயன்படுத்துவது காசாவில் தொடங்கி இன்று ராஃபாவுக்குள் பொதுமக்களின் ட்ரெண்டுகள் மீது போடப்பட்ட குண்டுகள் வரை அமெரிக்கா வழங்கி கொண்டு ஒரு சமாதான பேச்சிற்கும் மறுமுறை ஆதரவளியுங்கள் என்று உலகுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்த உலகையும் பாலஸ்தீனர்களையும் ஏமாற்றும் அமெரிக்காவின் நடவடிக்கையை தவிர வேறொன்றும் இல்லை என்பதுதான் தெளிவாக புலனாகின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.